நீ இன்னைக்கு உழைச்சு நீ போனா சாப்பா இன்னைக்கு இத்தனை குடும்பம் இறந்துருக்கேன், இந்த 2 லட்சம் ரூபா கொடு, இந்த 20 லட்சம் ரூபா கொடுத்தா சரியாயிருமா? பாதிகள் சரியாயிருமா? கரூர்ல இருங்க சார், கரூர்ல வந்து இதுக்கு முன்னாடி போன ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி கரூர்ல ஒரு முப்பெரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதுக்கு மக்கள் போறது தப்பு இல்ல, இதுக்கு போனா மக்கள் முட்டாளா? சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்குதுல, சின்ன சின்ன இதுக்கு முன்னாடி 2 பேர் செத்துருக்காங்க. அப்பயே அரசாங்கம் விழிப்புணர்வோட சார், உளவுத்துறை எதுக்கு சார்? உளவுத்துறை எதுக்கு சார்? மக்கள் வரும் தரலாம் அந்த இடத்துல, அதுதான் உளவுத்துறை எதுக்கு சார் இருக்கு? ஏன் அது செய்யல? விஜய் உளவுத்துறை செய்யல, அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம நடக்கும். இது அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு பயமா மேல போஸ்ட் ஏறுறேன் ஒவ்வொருத்தனும், நின்று கீழே பார்த்தோம்னா பரவாயில்ல, போஸ்ட்ல ஏறி எங்க போஸ்ட் அடிச்சு காண்ட அடிச்சு கீழே விழுந்தா என்னங்க செய்யுது? ஏற விடாம தடுக்கணும் சார் அரசாங்கம். ஆமா, வந்துட்டு போஸ்ட் வந்து ஒருத்தர காலை பிடிச்சி கெஞ்ச முடியுமா? என்ன சார் பேசுறீங்க? நடக்கதான் செய்யும், செருப்பு எரிஞ்சாங்க நடக்கும். அரசாங்கம் கைது பண்ணுச்சா? இதுவரை கைது பண்ணும்ல, அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிங்க. காவல்துறை எதுக்கு இருக்கு? கண்டுபிடி. நீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறீங்கல்ல, ஆட்டு மந்த கூட்டமா ஆட்டு மந்தன்றீங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பி வராது சார், மாற்றத்தை விரும்பி இன்னைக்கு விஜயோட கூட்டத்துக்கு வர, மாற்றத்தை விரும்பி 40 பேர் ரசிகனா மக்கள் மாற்றத்தை விரும்பி தானே வர்றாங்க. 40 பேர் உயிரை கொடுத்து மாற்றத்தை நீ கொண்டு வந்துலாம் பாக்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் திமுக தரப்பு மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, திமுக தரப்பினர் தாவேகா மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய பார்வையில இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? முதலில் இந்த கரூர்ல இறந்த இந்த 41 குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இந்த உரையை துவங்குறேன். இதுல நீ இவனை குறை சொல்றது, அவனை குறை சொல்றதுன்னு சொல்லி மாத்தி மாத்தி குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க தவிர, இதுல என்ன தீர்வு? இப்ப மக்கள் செத்துருக்கான், உன் வீட்டால் சாகல, சாதாரண பாமரன், நான் மக்களை காப்பாத்தானே வரேன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. நான் மக்களை காப்பாத்துறேன், மக்களுக்காக சொல்லி தான் வரீங்க. இந்த இறந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன தெரிவிக்க போறீங்க? யாரு சார் தெரிவிக்கணும்ன்றீங்க? இந்த இறந்த மக்களுக்கு யார் தெரிவிக்கணும்? அரசாங்கம் தெரிவிக்கணுமா, விஜய் தெரிவிக்கணுமா? அரசாங்கமும் தெரிவிக்கணும். சரியா? இது விஜய் யார் பொறுப்பு இருக்கிறது? இந்த இறந்த மக்களுக்கு யார்? தமிழ்நாடு அரசு இது கண்டிப்பான முறையில இது பொறுப்பேற்று ஆகணும். இது முழுக்க முழுக்க, அதாவது அவர் ஒரு தலைவரா இருக்காப்புல. சரிங்களா? விஜய் ஒரு தலைவர். நாளைக்கு ஸ்டாலின் ஐயா வந்தாலும் அவர் ஒரு தலைவர் தான். ஆனா இத்தனை நாள் வரலாற்றிலே காணாத அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் மிக ஒரு மன வலியையும் மன வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தமான செயல். இதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் என்னன்னாக்கா, இன்னும் விஜய் இன்னும் ரசிகர் கூட்டமா தான் இருக்காங்க, இன்னும் தலைவர் கூட்டமா ஏத்துக்கல யாருமே. இன்னைக்கு மக்கள் தலைவரா ஏத்துக்கல விஜய். இன்னும் ஒரு நடிகனாகவும், ஒரு நடிகனை ஷோ பார்க்க அதான் சொன்ன அன்னைக்கு சொன்னோம்ல, கரிகாலன் சொன்னோம்ல, அந்த மாதிரி இன்னும் போய் விஜய் போய் எப்படின்னா ஒரு ஷோ பார்க்க மாதிரி தான் மக்கள் போய் குவிர. இல்ல நீங்க அது தவறு சார். நீங்க இறந்ததுல மரணம் அடைஞ்சதுல வயதானவர்கள் இருக்காங்க. அப்ப விஜய் வயதானவர்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி வந்துட்டாருன்னு ஆதரவு தர்றாங்க. வயதானவர்கள் ரசிகர் நீங்க சொல்ற சார், ரசிகர் ஒரு கல்லூரி படிக்கிற மாணவராக இருக்கணும், ஒரு 20, 22 வயசு 25 வயசுக்குள்ள ரசிகரா இருக்கலாம். ஆனா பெரியவர்களும் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஓட்டு போட உரிமை இல்லையா வயதானவர்களுக்கு? அதான் சார், அப்படி பார்த்தாக்கா பச்சிலம் குழந்தைக்கு அங்க இருக்காங்களே வயதானவங்க சொல்லிட்டீங்களே, பச்சிலம் குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. வயசு அந்த பெற்றோருக்கு அறிவு இல்லையா? இவ்வளவு பேர் கூட்டம் குமியுது, இவ்வளவு பேர் கூட்டம் கூடும், இவ்வளவு பேர் மூச்சு தர அந்த ஒரு குறுகிய இடங்கள்ல இவ்வளவு பெரிய கூட்டம் வருது. இந்த பொதுமக்களுக்கு முதல் அறிவு வேணாமா சார்? இவ்வளவு பெரிய கூட்டம் பொதுமக்கள் வர்றாங்கல்ல, அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சாதாரண ஒரு திருவிழாவுக்கே ஒரு திருவிழாவுக்கோ மத்த ஒரு பொருட்காட்சி போறதுக்கே பாதுகாப்பு அவ்வளவு கொடுத்து அவ்வளவு மெயின்டைன் பண்ணி. ஏன்னா
மக்கள் வந்து காட்டாரு சார், கட்டுக்கதை ஆமா சார், காட்டாரு, இவ்வளவு காட்டார் காட்டாது இவ்வளவு வந்து குமியும்னா அந்த குமித இடத்துல அந்த அரசு வந்து இது வந்து நியமிக்கணும், அரசு வந்து இது பாதுகாக்கணும். நீ தமிழ்நாடு அரசு மக்களை சொல்ல முடியாது இல்ல, மக்களை குறை சொல்லியே ஆகணும் கண்டிப்பா. மக்கள் எப்படி குறை சொல்லுவோம்னா மக்கள் தானே காரணமே. ஒருத்தர் அதாவது ஆட்டு மந்த கூட்டமா இன்னும் வாழாத, நீங்க திரும்ப திரும்ப தவறு பண்றீங்க. ஆட்டு மந்த கூட்டமா வாழாத, ஆட்டு மந்தன்றீங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பி வராது சார், மாற்றத்தை விரும்பி இன்னைக்கு விஜயோட கூட்டத்துக்கு வர மாற்றத்தை விரும்பி மக்கள் மாற்றத்தை விரும்பி தான் வராங்க. 40 பேர் உயிரை கொடுத்து மாற்றத்தை நீ கொண்டு வந்துலாம் பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு சார் பெரும் கூட்டம் கூடுது, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த கூட்டத்தை வச்சு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆளும் அரசுக்கு எதிராக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு தலைவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர் கூட்டமே தான் தவிர ஆளும் அரசுக்கு எதிரான கூட்டம்லாம் கிடையாது. எப்பயும் சொல்றேன், ஆளும் அரசு, அதாவது ஆளும் அரசு அதிகாரம் பாதுகாப்பு கொடுங்க நான் சொல்றேன். ஆனா ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தை வந்து ஆளும் அரசு எதிரான கூட்டம் தயவுசெய்து சொல்லாதீங்க சரியா? இது வந்து இது ஓட்டே ஒழுகுமானது தெரியாது. இது இப்போ அன்னைக்கு ஷோ பார்க்க அன்னைக்கு வேலை முடிச்சு பாவம் அந்த கரூர் மாவட்டங்கள்ல வேலை முடிச்சு அன்னைக்கு வெளியே நைட்டு போகக்கூடிய மக்கள் பாதி விஜய் வந்து பாத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போக போறாரு. அங்கன்னா 5 நிமிஷம் பேசுறதா வந்து உங்களுக்கு 3 மணில இருந்து 10 மணி இருந்தாலும் 5 நிமிஷம் பேசுறதுக்கு மக்கள் இவ்வளவு காத்துக்கிட்டு இருக்காங்க. மாற்றத்தை நோக்கி தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் வர்றதுக்கு, விஜய் வர்றதுக்கு 5 நிமிஷம். அந்த இப்ப வந்து சார் திமுக நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி போன மாசம் கரூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. விஜய் வந்து ஒரே விஷயம் தான், விஜய் வந்து அவர் தலைவர், அவர் வந்தாருன்னா அவர் வேலை வந்து கை காமிச்சிட்டு மக்கள்கிட்ட பேசுறது மட்டும்தான் அவர் வேலையா இருக்கு. இவரோட அந்த கட்டமைப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புஷி ஆனந்த் கையிலையும் ஆதரவு தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இவங்களால அவங்க தொண்டர்களை அடக்க முடியுதா? தொண்டர்கள் இவங்க எடுத்து பண்றாங்களா? இந்த இடத்த இவ்வளவு விஷயம் பாதிக்குது. ஏன் அந்த இடத்துல தொண்டர்களையும் காவல்துறை மட்டும் தான் அந்த வேலை பார்க்கணுமா? ஏன் தமிழ்நாடு காவல் மட்டும் அந்த வேலை பார்க்கணுமா? ஏன் அந்த கட்சி தொண்டர்கள் இந்த வேலை பார்க்க கூடாதா? ஏன் அவங்க ஒரு பாதுகாப்பு அரணி ஆரம்பிக்க கூடாது? தொண்டர்கள் எப்படி சார் மக்களை பல கட்சிகள்ல வந்து இன்னைக்கு பாதுகாப்பு படை போட்டுதான், கட்சியில இருந்து பாதுகாப்பு படை போட்டுதான் கட்டுப்படுத்துறாங்க. காவல்துறை எல்லாத்தையும் கட்டுப்பட நினைக்காதீங்க. காவல்துறை எவ்வளவு பண்ண முடியும்? காவல்துறை அளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் மக்களை. மக்கள் அதான் சொல்லிட்டு காட்டாருன்ற அந்த இடத்துல வந்து 75% ட்ரிங்க்ஸோட தான் வந்திருக்கான் சார். இது நீங்க தவறான அதெல்லாம் நீங்க நல்லா இளைஞர்கள் நல்லா பாருங்க, அந்த கூட்டத்துல பாருங்க, நீ நல்லா பாருங்க. பார்த்த மாதிரியா சொல்லக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. அது வந்து காசு கொடுத்த கூட்டமா? காசு கொடுத்த கூட்டம் சேர்ந்த கூட்டம். இவங்க குடிச்சிட்டு வரவங்களுக்கு என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு அவங்களுக்கே தெரியல சார். குடிச்சிட்டு உள்ள இருங்க சார், நீங்க சொல்றீங்களா குடிச்சிட்டு இருந்தாங்கன்றீங்களா? முன்னாடி இப்ப வந்து குஷி படத்தை இந்த தியேட்டர்ல பாத்தீங்களா அவங்க நிலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னு? சீட்டை உடைச்சு நொறுக்கி விட்டுதுன்ட்டு போறாங்க. தியேட்டர்காரன் பாவம் இல்லையா? அதுவே அந்த நிலைமை ரோட்ல இருக்க மக்கள் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட மெயின் செட் அவ்வளவுதான் சரிங்களா? இன்னும் வந்து ஒரு ஆளு கட்சி அதிகாரத்துக்குள்ள இவங்க வரல. இன்னும் சின்ன பயலாவும் இன்னும் வந்து ஒரு இதா நாங்க மாற்றத்தை நோக்கிதான் போறோம். ஏன் விஜயகாந்த் வந்து மாற்றத்தை உருவாக்க வரலையா? விஜயகாந்த் எம்எல்ஏ எடுக்கலையா? அவங்க அரசியல் கூட இப்பதான் பண்ணிட்டு இருந்துச்சா? கமலஹாசன் ரசிகர் கூட இப்பதான் பண்ணிட்டு இருந்துச்சா? இவர் விஜய் எத்தனை இழப்பு சார் பண்ணிட்டு இருக்காங்க சார்? என்ன இழப்பு சார்? விஜய் மேல குறை சொல்லவே மாட்டேன் நானு. விஜய் மேல குறை சொல்லவே மாட்டேன். விஜய் வந்து அவர் வர்றது காட்டுறது மட்டும் அவரோட கட்டமைப்பு தப்பா இருக்கு. இல்ல சார், விஜய்க்கு நீங்க ஓகே சார், அவரோட கட்டமைப்பு தப்பா இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர் மேல குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கலாம் சார். ஆனா விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருது, மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கூட்டம் இருக்குன்னு தெரியுதுல, கூட்டம் வரும்னு தெரியும்ல. அதுதானே அந்த டைமிங் கொடுத்து அது அவங்க டிஜிபி தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மக்களுக்கு வந்து இன்னும் வரைக்கும் அந்த இடத்துல டைமிங் மக்களுக்கு முன்னாடி கூட்டம் கொடுது. நான் சொல்றேன், மக்களுக்கு அறிவு இல்லை, இன்னும் உனக்கு சாப்பாடு இல்ல கண்ணி இல்ல எதுவுமே இல்லாம வந்து வேடிக்கை பார்க்க வந்து நிக்குது. ஏன்னா உனக்கு எதுக்காக நீ நீ எதுக்கு வரன்ற யோசி, நீ அது சிந்திக்க மாட்டேன்றியே. உனக்கு மாற்றம் வேணும், உனக்கு எல்லாம் வேணும்னா உனக்கு என்ன தேவைன்றது உனக்கு சொல்ல தெரியலையே. உனக்கு என்ன தேவைன்ற அடிப்படை தெரியலையே. உன் அடிப்படை என்ன தேவை அதை பத்தி இன்னும் யோசிக்க மாட்டேன்றியே. அது யோசிக்காம நீ இன்னும் ஒரு நடிகருக்கு முன்னாடி ஒண்ணு, அவனுக்கு முன்னாடி ஒண்ணு, இவருக்கு முன்னாடி ஒண்ணு, இவன் வந்தா நல்லா செஞ்சிருவான், அவன் வந்தா நல்லா செஞ்சிருவான். ஏண்டா நீ உழைச்சாதானே உனக்கு சாப்பாடு. எவனும் வந்து சாப்பாடு கிடையாது. நீ இன்னைக்கு உழைச்சு நீ போனா சாப்பாடு. இன்னைக்கு இத்தனை குடும்பம் இறந்துருக்கேன், இந்த 2 லட்சம் ரூபா கொடு, இந்த 20 லட்சம் ரூபா கொடுத்தா சரியாயிருமா? சரியா கரூர்ல இருங்க சார். கரூர்ல வந்து இதுக்கு முன்னாடி போன ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி கரூர்ல ஒரு முப்பெரும் மாநாடு ஒன்று நடந்துச்சு.
நிகழ்ந்துச்சு. அதுக்கு மக்கள் போறது தப்பு இல்ல, இதுக்கு போனா மக்கள் முட்டாளா? சார் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் போற தப்பு இல்ல, இந்த வீட்டுல இருக்க பெண்மணிகள் குழந்தைய தூக்கிட்டு போனா தப்பு. சரிங்களா? பொதுமக்கள் போங்க, உங்களை வேணான்னு சொல்ல வரல. இன்னொன்னு அதுக்கு பாதுகாப்பு அரணை அமைச்சு இடத்துல அமைக்க பொதுமக்கள் கரூர் பஸ் ஸ்டாப்ல சார் அனுமதி இன்புட் சரியா சார், அனுமதி கரூர் பஸ் வராங்க. அப்புறம் இன்புட் அவுட் இவன் எப்படின்னா விஜயகாந்த் சார், விஜயோட சக்தி வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியா போயிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து எல்லாரும் நினைச்ச மாதிரி சக்தி கிடையாது. சரிங்களா? இது மிகப்பெரிய பீக்கடிக்கூடிய சக்தியா போயிட்டு இருக்குன்னா, அப்ப அந்த இடத்த வந்து யாரு பாதுகாப்பா வைக்கணும்? காவல்துறையும் அரசு தான் இந்த வந்து பொறுப்பேற்கணும். இந்த விஷயத்த வந்து அவ செஞ்சு கொடுக்கணும். இத வந்து இந்த மாதிரி தவறு நடக்கும், கண்டிப்பா நம்ம நடக்கும். ஏன்னா எல்லா கூட்டத்திலயும் ஒவ்வொரு ஆள் உயிர் வளர்ந்துருக்கு, இருக்கா இல்லையா? போட்ட மாநாடுல போயிருக்கா இல்லையா? சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்குதுல, சின்ன சின்ன இதுக்கு முன்னாடி 2 பேர் செத்துருக்காங்க. அப்பயே அரசாங்கம் விழிப்புணர்வோட சார், உளவுத்துறை எதுக்கு சார்? உளவுத்துறை எதுக்கு சார்? இவ்வளவு பேர் மக்கள் வரும் தரலாம் அந்த இடத்துல, அதுதான் உளவுத்துறை எதுக்கு சார் இருக்கு? ஏன் அது செய்யல? விஜய் உளவுத்துறை செய்யல, அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கம் செயல்படுது. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம நடக்கும். இது அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அது அப்படி பண்ணும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னை பேச போன மீட்டிங்ல என்ன சொல்றாரு விஜய், லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் குரங்கு பையன் மேல போஸ்ட் ஏறுறேன் ஒவ்வொருத்தனும், நின்று கீழே பார்த்தவனா பரவாயில்ல, போஸ்ட்ல ஏங்க போஸ்ட் அடிச்சு கீழே காண்ட அடிச்சு கீழே விழுந்தா என்னங்க ஏற விடாம தடுக்கணும் சார் அரசாங்கம். ஆமா, வந்துட்டு போஸ்ட் வந்து ஒருத்தனை காலை பிடிச்சு கொஞ்சம் கெஞ்ச முடியுமா? என்ன சார் பேசுறீங்க? அவன் கட்டுக்க அவன் பாட்டு ஏறி என்ன செய்யறான்னு அவனுக்கே புரியலையே சார். அவன் சைக்கோ ஆயிதான் சார் அந்த இடத்துல, முழுக்க போய் சைக்கோவா திரியிறான் அந்த இடத்துல. என்ன பண்றான், என்ன செய்யறான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருச்சி புஷியானந்தே கத்துறாப்புல அங்க வந்துட்டு சேர வைடான்னு கத்துறாது. அவருக்கு அந்த கீழ்படிய தன்மையே, அந்த கெட்டுப்பட தன்மையே இந்த தொண்டர்கள் கிடையாது. இவங்க இன்னும் ரசிக கூட்டமா, சினிமால பார்க்க ரசிக கூட்டமா தெரியுதாயே தவிர, தற்கூரி கூட்டமா தெரியுதாயே தவிர, இன்னும் தலைவர் கூட்டமான்னு வரல, இன்னும் அரசியல் அதிகார கூட்டமான்னு வரல. இந்த அதிகார கூட்டமாவும் அரசியல் கூட்டமாவும் வாங்கடான்னு தான் நாங்க சொல்றோம். அப்ப விஜய் தற்கூரி கூட்டமா தெரியாதீங்கடா. நீங்க தற்கூரியினாலதான் இந்த இழப்பே. இந்த தற்கொலையில சரியா இருந்தாங்கன்னா இந்த இழப்பு வந்திருக்காது. கூட நெரிச்சு இந்த கூட்டத்தை பாத்தீங்களா? விஜய் நெரிச்சு எப்படி கொண்டு வந்து வரேன்? ஏண்டா என்னடா தற்கொலை நாய்களா நீங்க? இப்ப விஜய் வேணுமா வேணாமா? விஜயவே கொண்டிருப்பாங்க போல நெருக்கிய நெறியில. இல்ல சார், செருப்பை கொண்டு எரிஞ்சது யாருன்றீங்க? விஜய் ரசிகர் தான் எரிஞ்சாங்களா? விஜய் ரசிகர் எரிஞ்சாங்களா இல்லையா? யாரு அந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. சரிங்களா? ஆனா முழுக்க வந்து இந்த தொண்டர்கள் ஏன் தப்பான அரசாங்கம் விஜய் நடக்கதான் செய்யும், செருப்பு எரிஞ்சாங்க நடக்கும், தவறு அரசாங்கம் கைது பண்ணுச்சா? இதுவரை கைது பண்ணும்ல, அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிங்க, காவல்துறை எதுக்கு இருக்கு, கண்டுபிடி. நீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறீங்கல்ல, நீங்க தான் சார் நியாயத்தை பேசுறேன். அரசுக்கு ஆதரவா பேசல, நான் வந்து விஜய்க்கு ஆதரவாவும் பேசல, நியாயத்தை தான் பேசுறேன். விஜய் வந்து அவர் வந்து நான் அவர் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாது, அரசாங்கம் எதுவும் கிடையாது. எனக்கு இத மக்களோட கருத்து, மக்களா நினைக்கிற மக்களோட ஒருவனா நான் நின்று பேசுறேன். சரிங்களா? இது மக்கள் இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். இது வந்து இன்னும் அடுத்து போற கூட்டம் பாத்தீங்களா, இந்த தொண்டர்கள் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கூட்டம் தான் இந்த மக்களையும் அந்த தலைவனையும் பாதுகாக்கணும். இப்ப பாருங்க, தொண்டர்களால தலைவன் எந்த இடத்துல நிக்கிறாப்ல, தெருல நிக்க போறாப்ல. இப்ப கைது நடக்க போகுது. இன்னைக்கு வந்து புஷி ஆனந்தன் எல்லாமே கைதாக போறாங்க. இது யாருனால காரணம்னா முழுக்க தொண்டர்கள், அந்த தொண்டர்கள்ன்ற அந்த ரசிகர்கள் தான் காரணமே தவிர இது யாரும் காரணம் கிடையாது. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி சார்.